Hello, my dear students. Warm greetings to you all. This is M. Gauthaman, your GST teacher. COVID-19 cases are spiking up in Puducherry, so all be safe. Maintain physical distancing. Use face mask and hand sanitizer. Thank you. There is a disclaimer code for this online video class. This presentation is meant for education purposes only, which holds no legal validity. This is our course module for Unit 1 and Unit 2. Today, 3rd August 2020, I am going to teach you GST important terms. Actually, this is a revision online video class. I am going to revise those important terms which I already taught you in my previous video classes. Before we begin our today class, let me share you a GST snapshot image which will be helpful in developing your GST insights. As I already told you, GSTN is a not-for-profit company established for providing digital support or assistance to the government as well as the taxpayer. It's a common portal, common digital platform providing digital support to the government as well as the taxpayer, right? In this company, GSTN, central government is holding 24.50% stake. State government and EC Empowered Committee is also holding 24.50% stake. HDFC Bank, HDFC, ICICI Bank, NSE Strategic Investment Company are evenly holding 10% stake in GSTN. LIC Housing Finance is holding 11% stake in GSTN. I handpick 10 important terms in GST. In this video class, I am going to revise those important terms as I already taught you in my previous video classes. Number 1, GST. Number 2, CGST. Number 3, SGST. Number 4, IGST. Number 5, reverse charge. 6, mixed supply. 7, composite supply. 8, input tax credit, shortly we called as ITC. 9, refund. 10, demand and recovery. GST, as I already told you, GST is a single tax, uniform tax, which replaced the old indirect taxes. ஜிஎஸ்டி என்பது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸை நம்ம வைத்திருந்தோம். அதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு வரப்பட்ட சிம்பிளிஃபைடு டேக்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இஸ் எ டெஸ்டினேஷன் பேஸ்ட் கன்சம்ஷன் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் எ காம்ப்ரஹென்சிவ் டேக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஜிஎஸ்டி என்பது டெஸ்டினேஷன் பேஸ்டு கன்சம்ஷன் டேக்ஸ். ஏன்னா ஓல்டு இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிமில் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் நம்ம வைத்திருந்தோம், டைப்ஸில் வைத்திருந்தோம். அதில் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், வேட், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், முனிசிபல் டேக்ஸ், ஆக்ட்ராய், கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய இன்டைரக்ட் டேக்ஸஸ் நம்ம வைத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் சப்ஸ்ட்ரீம் பண்ணி ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். கரெக்டுங்களா? ரைட். ஸோ ஜிஎஸ்டி என்பது கன்சம்ஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜிஎஸ்டி என்பது பார்த்திங்கன்னா எல்லா விதமான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லெவி பண்ணுவோம், எக்ஸப்ட் ஆன் ஆல்கஹாலிக் பார்த்தோம். எக்ஸப்ட் ஃபார் ஆல்கஹாலிக் குட்ஸ் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சிஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஜிஎஸ்டி யார் லெவி பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுவாங்க. எதுக்கு லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன். இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் தி ஸ்டேட், அதாவது தமிழ்நாடுக்குள்ளாகவே சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி லெவி பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ரைட். இன்ட்ராஸ்டேட் பிஸ்னஸ் என்பது வித்தின் த ஸ்டேட். தேர்ட் டேர்ம் எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இந்த ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவி பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டேட் லெவி பண்ணுவாங்க. இதுவுமே கூட இன்ட்ராஸ்டேட் பிஸ்னஸஸ் தான், அதாவது இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷனுக்கு தான். இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வித்தின் த ஸ்டேட், தமிழ்நாடுக்குள்ளே, டெல்லிக்குள்ளே, கர்நாடகாக்குள்ளே, அந்த ஸ்டேட்டுக்குள்ளாகவே சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரான்சாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு டேக்ஸ் லெவி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து
எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இதை லெவி பண்ணுறது யார் அப்படின்னா சென்டர் தான் லெவி பண்ணுவாங்க. எதுக்கு லெவி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் இம்போர்ட்ஸ். இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், கிராஸ் பார்டர் ஸ்டேட்ஸ், கரெக்டுங்களா? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் இல்லை, இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு வந்து டேக்ஸை லெவி பண்ணுறதுக்கு பேர் ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த டேக்ஸுக்கு பேர் ஐஜிஎஸ்டி, இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இதை லெவி பண்ணுறது யாருன்னா சென்டர். இதில் ஐஜிஎஸ்டி இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்கிறாங்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும், சிஜிஎஸ்டியும் இருக்கும் எஸ்ஜிஎஸ்டியுமே இருக்கும், கரெக்டுங்களா? இது லெவி பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர்ஸ்டேட் பிஸ்னஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கூட நான் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தப்ப ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிமில் பொறுத்த வரைக்கும், டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா கன்சியூமர்கிட்டருந்து டேக்ஸை வாங்கி சப்ளையர் என்ன செய்வார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணுவார். அதுக்கு பேர் ஃபார்வர்ட் சார்ஜ். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணும்போது அதில் டேக்ஸை அவரே லெவி பண்ணி டேக்ஸை கன்சியூமர்கிட்ட வாங்கிட்டு சப்ளையர் என்ன செய்வார் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவார். அதுக்கு பேர் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். அது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு முறை. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நியூ டேக்ஸ் ரெஜிமில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரிவர்ஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளையர் வந்து பையருக்கு சப்ளை பண்ணும்பொழுது அந்த ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கார் இல்லையா, பையர் ஆஃப் குட்ஸ், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை பே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். when the supplier supplies goods the tax is levied upon the supplier. In certain cases the tax is levied upon the buyer of the goods. This is called reverse charge. கரெக்டுங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் மிக்சட் சப்ளை. மிக்சட் சப்ளை என்பது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பண்டில் ஆஃப் சப்ளைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சப்ளையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு ஈஸியாக என்ன செய்ய முடியாது பண்ண முடியும் அப்படின்னு செப்பரேட்டாகவும் சப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அது வந்து கம்பைன் ஆகி தான் இருக்கும், பண்டில் ஆகி தான் இருக்கும். ஆனால் இது தனித்தனியாகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சேல் பண்ண முடியும். சரிங்களா? இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் அண்ட் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர். இப்போ மிக்சட் சப்ளை என்பது என்னது? காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் மேட் பை எ ஜிஎஸ்டி பேயர் ஃபார் எ சிங்கிள் ப்ரைஸ். ஒரே ப்ரைஸுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அல்லது பண்டில் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொடுப்பாங்க. அதுதான் மிக்சட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது தனித்தனியாகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சப்ளை பண்ண முடியும். கரெக்டுங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை ஆஃப் பேக்கேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் கேன்டு ஃபுட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு வாங்குகிறோம், இல்லை ஸ்வீட்ஸ் வாங்குகிறோம், சாக்லேட்ஸ் வாங்குகிறோம், அதில் பார்த்திங்கன்னா கேண்டு அந்த பாக்ஸஸில் கொடுப்பாங்க. கரெக்ட். இது செப்பரேட்டாகவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண முடியும். கரெக்டுங்களா? ரைட்டு. ஆல் கேன் பி சோல்ட் செப்பரேட்லி. அதாவது ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஜூஸஸாக இருக்கட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், கேக்ஸ், சாக்லேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேண்டோ பாக்ஸ்லேயே வைத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதை செப்பரேட்டாகவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே மிக்சர் சப்ளை என்பது அது காம்பினேஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் 2 or அதாவது காம்பினேஷன் 2 or more குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு காம்போசிட் சப்ளை. அதோட ஆப்போசிட் தான் மிக்சர் சப்ளையோட ஆப்போசிட் தான் காம்போசிட் சப்ளை. இங்கேயும் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 2 or more இண்டிவிஜுவல் சப்ளைஸ் தான். ஆனால் இங்கே என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை தனித்தனியாக பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிபெண்ட் தான். கரெக்டுங்களா? ரைட்டு. உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு குட்ஸை வந்து பேக் பண்ணி அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு குட்ஸை பேக் பண்ணி அதை நம்ம என்ன செய்கிறோம் இன்சூரன்ஸோட ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இங்கே சப்ளை ஆஃப் குட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த காம்போசிட் சப்ளை எது மெயின் சப்ளையோ அது நம்ம என்ன சொல்லுவோம் பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் ஐட்டம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு cannot be supplied separately. இன்சூரன்ஸ் தனியாக, டிரான்ஸ்போர்ட்டை தனியாக, பேக்கேஜிங் தனியாக நம்ம பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. அப்போ காம்போசிட் சப்ளை என்பது இங்கேயும் பண்டில் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். ஆனால் இங்கே தனித்தனியாக அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன செய்ய முடியாதுன்னா சப்ளை பண்ண முடியாது. எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும் சேர்த்து தான் என்ன செய்ய முடியும் சப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு குட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், இன்சூரன்ஸோட பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பிரின்சிபல் சப்ளை என்ன, மெயின் சப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் தான். அதுக்கப்புறம் அதில் தான் நம்ம என்ன செய்யறோம் பேக் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் வித் இன்சூரன்ஸோட. இதை தனித்தனியாக பண்ண முடியுமா? குட்ஸே இல்லாமல் எதை இன்சூரன்ஸ் எடுப்பீங்க?
எதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, எதை பேக் பண்ணுவீங்க. அப்போது இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிபெண்ட் தான் இங்கே எல்லாமே. ஆனால் வெரஸ் இன் கேஸ் ஆஃப் மிக்சர் சப்ளை எல்லாமே இண்டிபெண்ட். எல்லாமே இப்போ கேன்டு ஃபுட்ஸை தனியாக எடுக்கலாம், அந்த பாக்ஸை தனியாக எடுத்துக்கலாம், ஃபுட்டை தனியாக இந்த ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸை தனியாக எடுத்துக்கலாம், அது தனியாகவும் சேல் பண்ணிக்கலாம். அது மிக்சர் சப்ளை. காம்போசிட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் பண்டில் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருந்தாலும் இதை என்ன செய்ய முடியாது, தனித்தனியாக செப்பரேட்டாக சப்ளை பண்ண முடியாது. அதான் காம்போசிட் சப்ளை. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா ஐடிசி. ஐடிசி என்பது உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள். இட் இஸ் எ கிரெடிட் அகேன்ஸ்ட் அ டேக்ஸ் ஆல்ரெடி பெய்ட் ஆன் இன்புட்ஸ். அதாவது பர்ச்சேசஸ்க்கு பே பண்ண அந்த டேக்ஸை நம்ம எங்கே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் டேக்ஸஸ், அதாவது சேல்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். இட் இஸ் எ கிரெடிட் அகேன்ஸ்ட் அ டேக்ஸ் ஆல்ரெடி பெய்ட் ஆன் இன்புட்ஸ். பர்ச்சேஸில் பே பண்ண அந்த டேக்ஸை எங்கே கிளைம் பண்ணிக்கலாம், கேன் பி கிளைம்டு பேக் டு pay the liability of output taxes on sales. It is called input tax credit or ITC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 ரூபாய் பே பண்ணுறோம், டேக்ஸ் 300 ரூபாய் பே பண்ணுறோம். சேல் பண்ணும்போது 400 ரூபாய் பே பண்ணுறோம், கரெக்டுங்களா? அப்போ எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 ரூபாய் பே பண்ணியிருக்கோம், சேல் பண்ணுறதுக்கு ஒரு 400 ரூபாய். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபாய். அதுதான் நம்மள என்ன செய்வோம், ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ 100 ரூபாய் நம்ம பே பண்ணால் போதும், கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். Usually when the GST paid is more than the GST liability, a situation of claiming GST refund arises. ரீஃபண்ட் எப்போ அரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லைபிலிட்டின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும், டேக்ஸ் லைபிலிட்டின்னு இருக்கும். அதுக்கு மேலாக நம்ம ஏதாவது பே பண்ணியிருந்தோம், ஏதாவது சுச்சுவேஷனில் நம்ம வந்து தவறுதலாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ரீஃபண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அண்டர் ஜிஎஸ்டி த ப்ராசஸ் ஆஃப் கிளைமிங் அ ரீஃபண்ட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். The process is online and time limits have also been set for the same. 6 days வச்சுருக்காங்க ரீஃபண்டை கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா டேக்ஸ் லைபிலிட்டி காட்டி நம்ம 100 ரூபா பே பண்ண வேண்டிய டேக்ஸ் ஜிஎஸ்டியில் நம்ம வந்து ஒரு 100 ருபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 40 ருபீஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிமாண்ட் என்பது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பொருளை வாங்குறதுக்கான அந்த டிசையர், அந்த விஷயத்தை நம்ம டிமாண்ட் பார்த்தோம். டிமாண்ட் அதிகமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், அந்த ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இட் இஸ் அன் ஆக்ஷன் தட் லீட்ஸ் டு தி க்ரோத் ஆஃப் தி எக்கனாமி. இல்லைங்களா? டிமாண்ட் நல்லா இருந்தால் மார்க்கெட் ஃப்ளரிஷ் ஆகும், மார்க்கெட் ஃப்ளரிஷ் ஆகுனா ஆட்டோமேட்டிக்கலி எக்கனாமியும் ஃப்ளரிஷ் ஆகும், கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம வாங்குகிறோம், அந்த சர்வீஸ் அவைல் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்குமே என்ன செய்வாங்கன்னா ஜிஎஸ்டியை லெவி பண்ணுவாங்க. எவ்ரி பர்சன் லைபிள் டு பே தி டேக்ஸ், கரெக்டுங்களா? ரைட். இங்கே ரெக்கவரி, டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்குது 2017 ஆத்தரைஸ் த ப்ராப்பர் ஆஃபீஸஸ் டு டிமாண்ட் அண்ட் டிட்டர்மைன் தி அமௌண்ட்ஸ். ஸோ எப்படிலாம் ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் விச் இஸ் நாட் பெய்டு, அப்போ வந்து என்ன செய்வாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போய் பே பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க, கரெக்டாக ஷோ காஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும். செக்ஷன் 73 அண்ட் செக்ஷன் 74 ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட் சிச்சுவேஷன். செகண்ட் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் விச் இஸ் ஷார்ட் பெய்ட், 100 ரூபா பே பண்ண வேண்டியதில் நம்ம 70 ருபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா டிமாண்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் டேக்ஸ் விச் இஸ் எரானஸ்லி ரீஃபண்டட், பை மிஸ்டேக் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி கரெக்டாக பே பண்ணியிருக்கோம், ஆனால் தவறுதலாக நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு அப்படின்னா அப்பயும் என்ன செய்வாங்க அப்படின்னா டிமாண்ட் ரெக்கவரி கூப்பிடுவாங்க அந்த கிரவுண்ட்ஸ்லேயும். தேர்ட் கிரவுண்ட். ஃபோர்த் ஒன் ராங்லி அவைல் ஐடிசி நம்ம தவறுதலாக அவைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்பயும் நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா டிமாண்ட் ரெக்கவரிக்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ராங்லி யூட்டிலைஸ்ட் ஐடிசி, அவைல்டு யூட்டிலைஸ்ட். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் விச் இஸ் கலெக்டட் பட் நாட் பெய்டு, டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் பே பண்ணலை, அப்பயும் வந்து கூப்பிடுவாங்க ஷோ காஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி. டேக்ஸ் விச் இஸ் கலெக்டட் பெனித் த ராங் ஹெட்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அப்பயும் டிமாண்ட் ரெக்கவரிக்கு கூப்பிடுவாங்க. Right, thank you. I hope you all understood these concepts. Keep watching. Subscribe my YouTube channel GMN Blogs. Press bell notification to get all my instant online video classes. Thank you. God bless you all.